சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஜெர்மனியில் ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ராஜினாமா செய்ய போவதாகவும் அமைச்சரவையில் இருந்து வெளியேற போவதாகவும் வந்த தகவலால் ஸ்டாலினுக்கு தலையில் விடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் 8 நாட்கள் முதலீடுக்காக ஜெர்மனி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஸ்டாலின் முக்கியமான பதவிகள் மற்றும் முக்கியமான பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்து சென்றதாக சொல்லப்படுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு தவறால் மொத்த அமைச்சரவையுமே அவர் மீது ரொம்பவே கோபத்தில் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்யும் நிலைமைக்கு போயிருக்காங்களாம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை பெறுவதற்காக ஜெர்மனி போன்ற மிக முக்கியமான நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. இதனால் முக்கியமான பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்துட்டு போயிருக்காராம் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் செய்த தவறால் அமைச்சரவையிலே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களுக்கு இந்த சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்போக போவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வராரு. இதனால் துரைமுருகன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம், மொத்தமாக கூட்டாக அமைச்சரவையிலிருந்து வெளியேற போகிறோம் என தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது. தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினிடம் நீங்கள் செய்வது சரியில்லை என தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு உதயநிதி ஸ்டாலினோ துரைமுருகன் அவர்களை திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ரொம்பவே மனமுடைந்த துரைமுருகன் ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக இத்தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் பதவியே எனக்கு வேண்டாம் என்று நான் சொன்னவன் என மறைமுகமாக சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு கால் செய்து நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும், துரைமுருகனிடம் மன்னிப்பு கேள் என 2 நாட்களில் கேட்க வேண்டும் என உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை எனவும் தொடர்ந்து இளம் தலைமுறைக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என அவரும் வலியுறுத்தி வருகிறாராம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட இளம் தலைமுறை தான் நிற்க வைக்கப் போகிறாராம். அதனால் துரைமுருகன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூட தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட துரைமுருகன் அவர்கள் நிற்கப் போவதில்லை எனவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் செய்யும் இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மறக்காம கீழே கருத்துக்களை பதிவிடுங்க.